Hello guys, welcome back to the channel. In the video எதை பத்தி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தா as you can see 25k account வந்து step 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ this is upgraded account. Step 2. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து I passed in 4 days and I made around $1,250. So that's like a 5%. ஸோ வின் ரேட் பார்த்தீங்கன்னா 31% தான் இருக்கும். ஸோ பட் இட்ஸ் நாட் ரியல். பட் ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 45 to 50 ஆர்ட்ஸ் இருக்கும். ஏன்னா ஸ்கேல்பிங் த சென்ஸ் சாரி ஸ்கேலிங் பண்ணுறதுனால அந்த இதுவுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரேடாக எடுத்துக்கும். ஸோ தட்ஸ் நாட் அண்ட் ஸ்டாண்ட் அலோன் ட்ரேட். ஸோ நான் பெருசாக எதுவுமே ப்ரிப்பேர்லாம் பண்ணல. இட்ஸ் கோயிங் டு பி லைக் அன்எடிட்டட், லைக் ரா, எந்த ஒரு எடிட்டுமே இல்லாமல் எடுத்த எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரேட் டீட்டெயில்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ஒவ்வொரு ட்ரேடாக வந்து நம்ம என்ன செட்டப்பில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வி வில் செக் தட் அவுட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அந்த வீடியோ முடிக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா எல்லா வீடியோவும் 30 minutes 50 minutes ஆகிடுது. ஸோ பார்க்கலாம் அந்த டைம் சீக்கிரம் முடிக்கலான்னு முடிப்போம். இன்னும் சாப்பிட கூட இல்லை, அதை எந்திரிச்சேன் முடிச்சுட்டு அப்படியே நேரம் வந்து உட்காந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து பார்த்தா 18th செப்டம்பரா, ஆமாம் 18th செப்டம்பர் நான் எடுத்தேன். ஸோ யூஎஸ் டெக்கில். ஸோ தப்புன்னு அது என்ன ட்ரேடுன்னு சொல்லி பார்க்கலாம். 18th செப்டம்பர் என்ன எங்கே இருக்கா? 18th செப்டம்பர் என்ன பயாஸ்னா, ஆல்ரெடி நம்ம எடுத்த பயாஸ் வந்து டெய்லி பயாஸ் வந்து புல்லிஷ். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், அது எப்படி நீ புல்லிஷ் டெய்லி பயாஸ் எங்கேருந்து டிரைவ் பண்ண, எப்படி பயாஸ் வந்து புல்லிஷ்னு சொல்லி இது பண்ணன்னு சொல்லி கேட்பீங்க தோணும் மைண்டில். அப்படி இருந்ததுன்னு அப்படின்னா இப்போதைக்கு ஃபார் த சேக் ஆஃப் த வீடியோ யூ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. ஏன்னா அந்த பயாஸ் வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கேன் தனியாக. ஸோ அதில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். லைக் மோஸ்ட் ப்ராப்ளி லைக் நெக்ஸ்ட் வீடியோ அதாக தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் லைக் பயாஸ் என்னன்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து we will just go with the already planned இது. ஸோ டெய்லி பயாஸ் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் நாஸ்டாக்ல. ஸோ திஸ் இஸ் 18th. ஸோ இந்த ட்ரேட் வந்து எப்படின்னா, இங்கே ஒரு பிசி இருக்கு பாருங்க, பை சைடு இம்பேலன்ஸ், செல் சைடு எஃபிஷியன்சி. ஸோ 1 hourல எஃபிஜி இருக்கீங்க. ஸோ 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா கேண்டில் உள்ளே வந்துட்டு மறுபடியும் மேலே போனோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா திஸ் வாஸ் மை கன்ஃபர்மேஷன் டு பை. ஏன்னா ஆல்ரெடி நான் புல்லிஷ் பயாஸ், ஸோ ஐ வாஸ் ஒன்லி லுக்கிங் ஃபார் புல்லிஷ் செட்டப்ஸ். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் தேர் இஸ் ஸ்ட்ரக்சர் ஹியர் அண்ட் ஆல்சோ திஸ் வில் பி லைக் பிரேக்கரா, ஐ டோன்ட் நோ, பிரேக்கர் மிட்டிகேஷன் வாட் எவர். ஸோ இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான ஏரியா இந்த புல்லிஷ் கேண்டல். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம செல் போகலாம். ஏன்னா இப்போ ஹைஸ் எடுத்துட்டான் அப்படின்ட்டு போகும்போது நான் செல்ஸ் ஏன் ஃபாலோ பண்ணலன்னா, என்னோட பயாஸ் புல்லிஷ்ங்கிறதுனால நான் புல்லிஷ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். புல்லிஷ் செட்டப்ஸ் எங்கே வந்து பைஸ் போகலான்றது என்னோட அப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ அந்த சினாரியோவில் இப்போ அவன் செல் வர மாதிரி இருந்தால் இந்த கேண்டில் இங்கே 1 hour கேண்டில் ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் இந்த இடத்துல அவன் ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ அதனால நான் 2 மணிக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா கில் ஜோன் 2 மணிக்கு தான் ஃபார்ம் பண்ணிட்டான். அடுத்த 3 மணிக்கே நான் வந்து என்ட்ரி ஆகிட்டேன். ஸோ இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகும் போதே நான் என்ட்ரி ஆகிட்டேன். இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டேன். என்ட்ரு ஆகிட்டு என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 hour. ஸோ என்னோட ஸ்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நான் 3 minutesலாம் வந்து ரெஃபரே பண்ணல, நம்ம நேராக ஒரு மணிக்கு என்ட்ரு ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னோட அப்ஜெக்டிவ் நான் என்ன ஃபோக்கஸ் பண்ண போறேன்னா 1 step at a time சொல்லி 1 hour க்ளோஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த இடத்துல 3 to 4 AM க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் புல்லிஷ் கேண்டில். ஸோ ப்ராப்பர் புல்லிஷ் கேண்டில் இருக்கிறதுனால அடுத்த ஹாரும் வந்து நம்ம ஹோல்டு பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த ஹாரும் வந்து நான் ப்ராப்பர் புல்லிஷ் PO3 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த சினாரியோவில் இங்கே பார்த்தீங்கன்னா 4 மணி கேண்டில் இங்கே தான் 3 minutesல ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபார்ம் ஆன உடனே கீழே வந்துட்டு ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டான் இல்லையா? அது வந்து நமக்கு எந்த கணக்கில் வரும்னா PO3, இந்த மேனிப்புலேஷன் வந்து கீழே இருக்கிற விக் ஃபார்ம் ஆகிற இடம் வரும். ஸோ அது எங்கே ஃபார்ம் ஆகுறான்னு பார்த்தீங்கன்னா 3 minute FPG. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டு நேரம் 4 மணிக்கு மேலே போயிட்டான். ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்னொரு புல்லிஷ் கேண்டில் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து நான் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி 2 பெரிய பிக் கேண்டில்ஸ் இஸ் இனஃப் ஃபார் மீ. ஆல்ரெடி நமக்கு 2.5 hour வந்துருச்சு. அப்படிங்கும்போது ஐ ஜஸ்ட் ஃபில்டு த ட்ரேட் அவுட். சார் க்ளோஸ் பண்ணிட்டேன்.
பட் ஆஸ் யூ கேன் சி இந்த சாப்பி ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் வந்து நடந்து இதாகிட்டு இருந்தது. ஸோ இட்ஸ் நாட் மை திங். ஸோ ஐ ஜஸ்ட் க்ளோஸ் மை ட்ரேட் அட் 2.5 or so as a result I risked 120 around 120 to 150 ரிஸ்க் பண்ணியிருப்பேன். ஸோ எடுத்தது பார்த்தீங்கன்னா 2 hourனு வரும்போது 250 ஆச்சு வரும். 2.5 hour அப்படின்னு போகும்போது ஒரு $300 புக் பண்ணிட்டேன். ஸோ ஆஸ் அ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் லைக் 1.25% கிட்ட இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல என்ன ஒரு நல்ல இதுன்னு பார்த்தீங்கன்னா இட் செட்ஸ் த மொமெண்டம். லைக் தெரிஞ்சோ தெரியாமையோ மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது அந்த செப்டம்பர் அந்த டைம்ல நான் எடுத்த டைம்ல. ஏன்னா எல்லா மார்க்கெட்டும் வந்து ஏதாச்சும் ஒரு ட்ரெண்ட்ல இருந்தது. ஸோ யூரோ பார்த்தீங்கன்னா பேரிஷ் ட்ரெண்ட்ல இருந்தது, நாஸ்டாக் ப்ராப்பரான புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருந்தான், கோல்டு முறையை பறந்துட்டு இருந்தான். ஸோ கன்சாலிடேஷன் ஷாப்பிங்கிற பேரே இல்லை, லைக் ப்ராப்பரான புல்லிஷ் இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு எஃபிஜியில் எங்கே என்ட்ரானாலுமே மோஸ்ட் ப்ராப்ளி வில் பி எண்டிங் அப் இன் ப்ராஃபிட்ஸ். ஸோ அதனாலே என்னன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக முடிச்சனால இட் செட்ஸ் த மொமெண்டம். அந்த அந்த ஓகே இந்த அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ப்ராஃபிட் போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு ஒரு லெவரேஜ் இருக்கும், தாராளமாக பயப்படாமல் அந்த $300 நான் ரெண்டாக பிரித்து 2 ட்ரேட் கூட போடலாம். ஸோ அந்த மாதிரி மொமெண்டம் செட் ஆனால சைக்கலாஜிக்கலி ஐ வாஸ் லைக் ஃபைனா. எனக்கு அது வந்து பயப்படணும் இல்லை பாதிக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அடுத்த ட்ரேடு வந்து எங்கன்னு பார்த்தா 18. இது என்ன பை போயிருக்கேன் 18. அதுக்கப்புறமே 1 hour கழிச்சு போயிருக்கணும். தெரியல எனக்கு இது. ஐ ஹாவ் நோ ஐடியா இது என்ன ட்ரேடுன்னு சொல்லிட்டு. அது மேபி ஸ்கேல்ப் பண்ணியிருக்கணும்னு நான் தெரியல. ஸோ ஆயிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டியில் ஒரு பைஸ் போயிருந்தேன், செல்ஸ் போயிருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்குறேன். 18. ஸோ இது கோ 18 எங்க இருக்கு? ஸோ இங்கே பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த இடத்துல ஐ வென்ட் செல்ஸ். இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், லைவ்லேயே எங்கே பண்ணேன்னு தெரியல, பட் ஐ வில் டூ இட் அகெயின். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டான். இது ஐ திங்க் திஸ் இஸ் எஃப்ஓஎம்சி. ஆமாம், வெட்னஸ்டே எஃப்ஓஎம்சி டே. அது எடுத்துட்டு கீழே வந்துட்டு இருந்தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தா 4 hour எஃபிஜி அது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. 1 hourலேயும் வந்து நல்லா இருந்தது. ஸோ நான் வந்து ஆப்வியஸாக நம்ம டெய்லி பயாஸ் வந்து பேரிஷ் இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து நான் சேல்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். இப்போ நான் என்ன பார்த்தேன்னா 1 hour பார்த்தேன். 1 hourல எனக்கு தேவையானது எல்லாமே வந்து ஒரு ரிஜெக்ஷன், இங்கே ப்ராப்பர் ரிஜெக்ஷன் எனக்கு இங்கே இருக்கும். அதுவும் என்னோட கிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுச்சு. ஆனால் இந்த கேண்டல் பெருசாக எவ்வளோ பெருசாக இருக்குது, இதோட ரிஜெக்ஷன் இஸ் நாட் இனஃப். ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் ப்ராப்பர் பேரிஷ் ரிஜெக்ஷன். ஸோ இந்த இடத்துல அடுத்த கேண்டல் வந்துச்சு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வென் இந்த கேண்டலில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்துச்சா. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, நவ் ஐ ஹாவ் டு பி வாட்சிங் தி நெக்ஸ்ட் கேண்டல். ஏன்னா கேண்டல் பாடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸ் ஆகல, உள்ளே தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தா நமக்கு 4 hour எஃபிஜி டேப்பும் பண்ணிட்டேன், இந்த 4 hour ஆர்டர் பிளாக்குமே டேப் பண்ணிட்டான். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் பார்த்தேன். இந்த கேண்டல் ஒரு டோஜியாக இருந்துச்சு. இப்போ அடுத்த கேண்டலில் வந்து நான் வந்து அடுத்த கேண்டல் ஓப்பன்லேயே நான் வந்து அப்புறம் சேல்ஸ் போயிட்டேன். ஸோ இது நல்லாவே ஞாபகம் இருக்கு. லெட் மீ சீ எங்க இந்த கேண்டல். ஆமாம், இந்த இடத்துல இந்த ஏரியாவில் எங்கேயோ வந்து நான் சேல்ஸ் போயிருந்தேன். ஓகே, இங்கே ஷார்ட் போயிட்டு என்னோட எஸ்எல் பார்த்தீங்கன்னா இனிஷியல் எஸ்எல் இதுக்கு மேலே தான் இருந்தது. ஓகே, ஆப்வியஸ்லி. அண்ட் என்னோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 hour. பட் என்னோட டார்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் டே லோ. அது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ வந்து ஒரு டார்கெட்டு. ஸோ அது வரும்போது நமக்கு ஆல்ரெடி 2 hour வந்திருக்கும். பட் டெய்லி பயாஸ் வந்து எனக்கு பக்காவாக இருக்குது, நம்ம ஆர்டர் ஃப்ளோ நீட்டாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த லோவையும் ஃபோக்கஸ் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த லோ இது வந்து டே பிஃபோர் எஸ்டர்டேவோட லோ, மண்டேவோட லோவை ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ இன்கேஸ் நமக்கு ரிஜெக்ஷன் இருந்தால் நான் இங்கே எக்ஸிட் ஆகிடுவேன். இல்லை எனக்கு ப்ராப்பரான ஹார்ட்லி க்ளோஸ்லாம் இருக்குது அப்படின்னா நான் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ப்ரீவியஸ் டேவோட லோ ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது இதுதான் என்னோட பிளான். ஸோ
இந்த கேண்டில் ஒன்ஸ் ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆனோடனே இந்த இடத்துல உடனே சேல்ஸ் போயிட்டேன். சேல்ஸ் போன உடனே எனக்கு நல்ல ஒரு ரியாக்ஷன் இருந்தது. ஐ ஐ எம் நாட் ஷுர் நான் வந்து உடனே ஆமாம் நான் ஆக்சுவலாக 2 குவான்டிட்டி போயிட்டேன். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் அடுத்தடுத்து போயிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கேலிங் போயிருக்கேன். ஞாபகம் வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு செல், அப்புறம் ஒன்ஸ் ஐ திங்க் ஃபால் ஆகணும்னே இங்கேயே இன்னொரு செல் கூட போயிட்டேன்னு நினைக்கிறேன். நாட் ஷோர், பட் ஈவன் 2 குவான்டிட்டிஸ் இயர். அதுக்கப்புறம் நான் எதுவுமே ஸ்கேலிங் கீலிங் எதுவுமே பண்ணலை. ஸோ அடுத்தது எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ ஆப்வியஸ்லி மார்க்கெட் வாஸ் தி ரைட் ட்ரெண்ட். ஸோ எனக்கு டெய்லி க்ளோஸ் பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸ் ஆயிருக்கா, பட் ஸ்டில் வந்து நமக்கு மேலே இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஸோ ஐம் லைக் எனக்கு ரிஜெக்ஷன் வருதுங்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல இந்த கேண்டில் ரிஜெக்ஷன் வரும் போதே வந்து செல் போயிட்டேன். ஏன்னு பார்த்தா ஏன் இங்கே செல் போனோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு எஃப்இஜி இருக்கு பாருங்க, 1 ஹவர் எஃப்இஜி. ஸோ இங்கே இருக்கிறதுனால நான் இந்த ரிஜெக்ஷன் பார்த்துட்டு நான் செல் போயிட்டேன். என்னோட ஸ்டாப்ஸ் வந்து இந்த ட்ரேடுக்கு பெருசு. இந்த மேலே ஒரு 1 ஹவர் இருக்குதுங்களா, அதோட 75% தான் என்னோட ஸ்டாப்ஸ் இருந்தது. ஏன்னு கேட்டால் அந்த நாளோட க்ளோஸ். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு தெரியும் அந்த கீழே இவ்வளோ மறுபடியும் இன்னொரு லோ புஷ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு. பட் நெக்ஸ்ட் டே வாட் இஃப் இந்த ரேஞ்சோட டிஸ்கவுண்ட் ஐ மீன் ப்ரீமியம்குள்ளே போயிட்டு வந்தால் நம்ம எஸ்எல் மாட்டிக்கும்னு சொல்லிட்டு எஸ்எல் நல்லா ஸ்பேஸ் பெருசாகவே கொடுத்துட்டேன். ஏன்னா இது என்னோட தேர்ட் ஸ்கேலிங் தான். ஸோ இந்த ஸ்கேலிங்க்கு எனக்கு 2 hour வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறது இல்லை. எனக்கு தேவையெல்லாம் இதோட 1 hour 1.5 hour வந்தாலே போதுன்ற மாதிரி. என்னோட 1 hour பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இந்த மேஜர் ட்ரேடோட இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதானே தவிர நான் எல்லா ட்ரேடுக்கும் 2 hourன்னு எடுத்தீங்கன்னா அது செட் ஆகாது. ஏன்னா அந்தந்த ட்ரேடுக்கு நான் அந்த பொசிஷனல் வேல்யூ இருக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி ஆனதுனால எனக்கு இன்னொரு லோவில் நான் கேப்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐ வாஸ் டெஸ்டிங். இப்போ ஹோல்டு பண்ணேன், நெக்ஸ்ட் டே ஹோல்டு பண்ணேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு சும்மா பார்த்துட்டு இருந்தேன். இந்த இடத்துல ஜிபிபியோட எஸ்எம்டி இருந்தது. ஜிபிபி மேட் ஹையர் ஹை. இஃப் ஐம் நாட் ராங், ஐம் நாட் ஷுர். பட் எனிவேஸ் யூரோவில் வந்து இந்த 1 hour எஃப்இஜி வாஸ் ஸ்டில் இன் பிளே. லைக் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா க்ளோஸே ஆகலை. ஸோ எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது திஸ் வில் கோ ஷார்ட்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி இந்த லோ இப்போ என்னோட ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ 2 லைன் போட்டோம்னா இப்போ என்னோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தா இப்போ இந்த லோ வந்துடுச்சு. ஓகே, ஸோ இந்த லோ இது ஈக்குவல் லோ வச்சுது. சைக்காலஜிக்கலி ஐம் லைக் ஒரு வேளை டபுள் பாட்டம் மாதிரி வச்சுட்டு போயிடுவானா, ஒரு வேளை எஸ்எம்டி வேறு இருந்தது இந்த ஜிபிபியில். ஸோ ஐம் லைக் கொஞ்சம் நர்வஸாக கொஞ்சம் ஆங்ஷியஸாக இருந்தேன் க்ளோஸ் பண்ணி. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு 2-3 hours மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து அது 0 ட்ரிப் ஆயிடுச்சுன்னு வைங்க, என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாரும் இல்லை இல்லையா. ஸோ இது வந்து ப்ராப்பர் இன் டைம் டு ட்ரிம் பண்ணுறது இல்லை ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அந்த அந்த ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ப்ராப்பரான டைம் இந்த ரிஜெக்ஷன் ஆன கேண்டல். பட் தெரியல, ஐ வாஸ் லைக் ஐம் லைக் ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் போயிட்டு இருக்கு, லோவரில் வச்சுட்டு இருக்கான். ஸோ ஈக்குவல் லோஸ் இருக்கு, ப்ரீவியஸ் டே லோவும் இங்கே தான் இருக்கு. ஸோ மேபி இந்த இடத்துக்கு நடுவில் வந்தால் கூட தெரியல இது பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐ ஹேட் அன் இன்ட்யூஷன். ஸோ ஐ வாஸ் லைக் சரி அட்லீஸ்ட் நியூயார்க் செஷன் வரைக்குமாச்சும் வெயிட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் ஏதோ என்னோட லக்கில் வந்து மறுபடியும் ஒரு ப்ராப்பரான பேரிஷ் கேண்டில் வச்சேன். ஆனால் நான் இந்த கேண்டில் க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணல. ஒன்ஸ் இது பிரேக் ஆன உடனே நான் வந்து இந்த இடத்துலேயே வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இவ்வளோ தூரம் கூட இல்லை, இங்கேயே எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ ஆஸ் அ ரிசல்ட்டாக வந்து இது எனக்கு ஆக்சுவலாக ஒரு பெரிய நல்ல ட்ரேட். இது எனக்கு ஒரு 4 hour ட்ரேட் கிட்ட வந்துச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஐ ரிஸ்க் அரௌண்ட் 150. ஸோ நான் என்னதான் ஸ்கேல் பண்ணாலுமே at every time I scaled, I was having around at the same time I was having around $150 risk. ஸோ என்னதான் அவ்வளோ குவான்டிட்டி நான் வந்து ஸ்கேல் பண்ணாலுமே அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் 0.5% மேலே எனக்கு லாஸ் ஆகிடுது. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸ்கேல்ட். ஆஸ் அ ரிசல்ட் ஐ மேட் அரவுண்ட் risk to 0.5%. ஸோ அப்படி கூட சொல்லலாம் 0.5% அண்ட் கேப்சர்ட் அரௌண்ட் மோர் தேன் லைக் 3% இன் திஸ் ட்ரேட். ஸோ இதுதான் அந்த 3வது ட்ரேட். நான் அந்த கடைசியாக ஒன்று ஸ்கேலிங் பண்ணல அந்த இதுதான். ஸோ இட் வாஸ் லைக் அவ்வளோதான், $50-60 தான் ரிஸ்க் பண்ணேன். ஐ திங்க் 50 தான் ரிஸ்க் பண்ணேன். ஆமாம். ஸோ இது வந்து 1.2 hour கிட்ட எனக்கு ஆட் பண்ணிடுச்சு இதோட. ஸோ இட்ஸ் லைக் அ பியூட்டிஃபுல் ட்ரேட் ஃபார் மீ.
ஸோ அடுத்தது என்ன ட்ரேட், அடுத்தது கோல்டில் 19ஆம் தேதி ஒரு ட்ரேட் எடுத்தேன். ஆமாம், இந்த நாள் இன்னைக்கு தான். ஸோ அதுவும் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். அது எனக்கு வந்து இதாகல, எப்படி சொல்றது, ப்ராப்பரான, ஆமாம் கோல்டில் நான் செல் போயிருந்தேன் இந்த இடத்துல 19th ஆஃப், ஆமாம் இதான் 19th ஆஃப். இந்த 1 hour FPG இருக்கு பார்த்தீங்கன்னா, பயாஸ் வந்து பேரிஷ் தான். ஸோ இந்த 1 hour FPGயில் நான் செல் போயிருந்தேன் இந்த இடத்துல. என்னோட எஸ்எல் வந்து இதுக்கு மேலே இருந்தது. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் இருக்குல்ல, லெட் மீ ப்ளீஸ். இந்த பேரிஷ் கேண்டில் முடியும் போது நான் செல் போயிட்டு இதுக்கு மேலே எஸ்எல் வச்சிருந்தேன். இந்த கேண்டில் மேலேயே எஸ்எல் வச்சிருந்தேன். பட் யூரோ கீழே வந்துட்டு இருந்தான், டாலர் மேலே போயிட்டு இருந்தான். ஸோ ஆப்வியஸாக வந்து கோல்டு சப்போஸ் டு எய்தர் கன்சாலிடேட் ஆர் கோலோ இல்லையா. பட் எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி புல்லிஷ் ரிஜெக்ஷன்ஸ்லாம் வருது. ஸோ பார்த்தேன். ஸோ ஈவன் தோ எஸ்எல் இந்த இடத்துல இருந்தாலுமே லைக் இட் டசன்ட் சீம் ரைட் இல்லையா. எல்லாமே வந்து மொமெண்டம் போல மூவ் ஆகிட்டு இருக்கும்போது கோல்டு இப்போ மூவ் ஆகலாம், எப்போ அவன் கீழே வர போறான்ற கேள்வி இருந்தது. ஸோ அதனாலே வந்து ஐ வாஸ் லைக் ஸ்ட்ரெஸ் இந்த ட்ரேட்ல. ஸோ எனிவேஸ் எஸ்எல் வாஸ் இன் பிளேஸ். ஸோ பார்த்துட்டு இருந்தேன். இந்த இடத்துல வரும்போது ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் கன்வின்ஸ்ட் என்னோட எஸ்எல் ஹிட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஸ்ப்ரெட் வேற இருந்தது கொஞ்சம். ஸோ ஐம் லைக் என்னன்னா அது ஓகே, இட் பார்ட் ஆஃப் த ட்ரேட். ஸோ ஐம் லைக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு திரும்ப இன்னொரு ஃபால் ஆச்சு. இந்த டைம் நான் ஹோல்டு பண்ணாமல் பிரேக் ஈவன்லேயே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஐ திங்க் எக்ஸாக்டாக இந்த கேண்டில் இந்த ரிஜெக்ஷனை தான் க்ளோஸ் பண்ணேன் 9 AM. மரம் வரைக்கும் 3 minutes பார்த்தேன், எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது. இந்த கேண்டலோட 3 minutesல நல்ல ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரக்சரில் மேலே வந்துட்டு இருந்தோம். இந்த பிரேக் ஈவன் வரும்போதே நான் கில் பண்ணுறேன் ட்ரேட். ஸோ அதனால தான் இது பார்த்தீங்கன்னா $3 ப்ராஃபிட்னு காட்டுது. ஸோ இட்ஸ் பிரேக் ஈவன் ட்ரேட். அடுத்தது எதில் எடுத்தேன், இது சாரி, இது யூஎஸ்டி ஜேபிஒய்யா, நான் யூஎஸ் டெக்கு நினைச்சேன். ஆமா இந்த ட்ரேட் ஞாபகம் இருக்கு, யூஎஸ்டி ஜேபிஒய்ல ஐ டுக் இட் ஆன் 18. இந்த யூஎஸ்டி ஜேபி, ஆமா இது ஆக்சுவலா வந்து எனக்கு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு. ஆனா வந்து நான் கில் பண்ணிட்டேன் ட்ரேடை. எனக்கு கொஞ்சம் அதான் கொஞ்சம் ஆன்சியஸ் ஆயிட்டேன், ரொம்ப நேரம் கன்சல்டேட் ஆயிட்டேன். என்ன கான்செப்ட்னா இதோ இந்த இடத்துல அதே சேம், ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் பை புல்லிஷ் செட்டப்ஸ். ஏன்னா இது வந்து டெய்லி பயஸ் புல்லிஷாக இருந்தது. ஸோ இந்த என்னோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 1 hour FPGs இந்த மேலே அடுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, இது என்னோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ எனக்கு ஒரு ப்ராப்பர் ரிஜெக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங். 3 மணிக்கு ரிஜெக்ஷன் இல்லை, முறைக்க நான் சரியான பேரிஷ் கேண்டில். நான் 4 hour இதெல்லாம் நான் வந்து ஆக்சுவலாக கன்சிடரே பண்ணல, 3 minutes பார்க்கல. ஐ வாஸ் ஒன்லி ட்ரேடிங் 1 hour. ஓகேவா. ஸோ என்ன பண்ணான்னா 3 AM பார்த்தேன், எனக்கு அவ்வளோ இது இல்லை. அடுத்தது 4 AM பார்த்தேன், எனக்கு அது 4 AM பார்த்தேன். பை 4 AM. யா, ஸோ 4 AM பார்த்தேன், எனக்கு இந்த பயாஸுமே இல்லை. என்னோட இது தாட் ப்ராசஸ் போயிடுச்சு. ஓகே, என்ன சொல்றேன்னா 3 AM வந்து ஐ வாஸ் லைக் ஓகே, இந்த இடத்துல ப்ராப்பரான பேரிஷ் கேண்டில், ஓகேவா நான் வெயிட் பண்ணலான்றது என்னோட ஐடியா. ஸோ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் புல்லிஷ் கேண்டில் ஆயிடுச்சா. ஸோ என்னோட என்ட்ரி வந்து லாங் இந்த கேண்டில் க்ளோஸ்லேயே வச்சுட்டு எஸ்எல் வந்து இது கீழே வச்சுட்டேன். ஸோ இப்போ அடுத்த கேண்டில் எனக்கு இதுக்குள்ளே வந்த உடனே இப்போ எனக்கு என்னோட இதுவே வந்து ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஏன்னா என்னோட என்ட்ரி இஸ் டூ வே அப். இதுக்கு மேலே என்னோட என்ட்ரிங்கும் போது இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் என்ட்ரி. மேபி நான் இங்கே என்ட்ரு ஆயிருக்கலாம், அந்த மாதிரி இருந்தால் கூட இவோட ஹோல்டு. பட் இது இருக்கும்போது அண்ட் ஆல்சோ அடுத்த கேண்டில் வந்து எனக்கு இந்த மாதிரி ரிஜெக்ஷன் கேண்டில் கொடுத்த உடனே நான் இங்கே கில் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா $50 லாஸ். பட் இப்போ எவென்ச்சுவலி வெண்ட் அப். ஸோ இட்ஸ் லெசன் ஃபார் மீ. எஸ்எல் வச்சுட்டீங்கன்னா ப்ராசஸை ஃபாலோ, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி எத்தனை தடவை சொல்கிறதுங்கிற மாதிரி ராங் டைம் ராங் ஜோக். ஸோ அந்த மாதிரி நானே சொல்லிட்டேன். ஸோ அது இந்த ட்ரேடு. அடுத்தது யூஎஸ் டெக். ஆமாம், யூஎஸ் டெக்கில் வந்து இது எப்போ எடுத்தது, 19th எடுத்ததா. ஸோ 19th யூஎஸ் டெக்கில் என்ன யூஎஸ்டி ஜேபிஓ. ஸோ யூஎஸ் டெக் இங்கே என்ன ஸோ நாஸ்டாக்ல 19th அந்த ட்ரேட் எடுத்தோன்னா லெட் மீ செக். 19th 19th வந்து ஐ வென்ட் பைசா செல்ஸான்னு தெரியல. ஐ வென்ட் செல். ஓகே,
ஷார்ட்ஸ் போயிருக்கேன், பை போயிருக்கேன். பசங்களுமே புரியல. சரி சார்ட் பார்த்தா தெரிஞ்சிடும். நான் 1 minute தான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஐ வென்ட் கைண்ட் ஆஃப் இன்ட்ராடே மாதிரி போயிட்டேன்னா 19th 19th யா இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் இவன் தான். ஓ இதுவுமே போட்டிருக்கேன். இல்லையே. ஸோ ஐ திங்க் ஐ வென்ட் ஷார்ட் ஹியர் அரௌண்ட் திஸ் ஏரியா மேபி. எனக்கு ஐ எம் நாட் ஷுர் வாட் ஐ டிட், பட் லுக்கிங் அட் திஸ் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஐ ஃபீல் லைக் 9:30 ஓப்பனிங் இருக்கா. கண்டிப்பாக நான் இங்கே ட்ரேட் எடுத்துக்க மாட்டேன். கியூடியில் டைமிங்கும் தப்பு. எங்கே இருக்கு? ஆமாம், டைமுமே வந்து அது எந்த டைமில் இருக்குன்னே தெரில. ஸோ லெட் மீ குவிக்லி 9:30 வந்து இப்போ வென் ஷார்ட் அப்படின்னு பார்த்தா ஐ டோன்ட் நோ ப்ரோ. மேபி ஐ திங்க் நான் இந்த கேண்டில் வீக்கில் செல் போயிட்டு இந்த இடத்துல மேபி செல் போயிட்டு இங்கே எஸ்எல் வாங்கியிருக்கேன். ஸோ திஸ் எனிவேஸ் திஸ் இஸ் லைக் 3 minutes நான் ட்ரேட் பண்ணது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபக்ட் அப். ஸோ ஏன்னா 1 ஹவருமே வந்து we can clearly see Nasdaq is bullish. So I don't know why I went short. But as a result, I lost around 35. So it's around 80, around $130. Okay, that's தேவையில்லாத ஒரு லாஸ் தான் அது. ஸோ அடுத்தது வந்து யூஎஸ் டெக்கில் வந்து ஐ திங்க் ஐ செல் அகேன். எங்கே போயிருங்க புரியுது. I think I should have been short here, around here. Bro, seriously I don't know எந்த இது 3 minutes எடுத்திருக்கேன்னு மட்டும் தெரியுது. ஆனால் என்ன கான்செப்ட் எடுத்தேன்னு தெரியல. மேபி I went short here. இந்த புக் பண்ணால் என்னன்னு தெரியல. 19th ஆமாம் 6 minutes 3 minutes தான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியல. ஸோ ஐம் சாரி. ஸோ அகெயின் 19th எடுத்திருக்கேன். மறுபடியும் சரியான ட்வில்ட்டு போலையே. ட்வில்ட்டு மாதிரி தான் தெரியுது எனக்கு. I lost 100, 150. God damn it, bro. I think I went on tilt. Yeah. ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த ட்ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஸ்டிக்கிங் டு பைனா பை தான் போயிருந்தேன். செல்ஸ்னா இதில் ஒரே செல்ஸ் மட்டும் தான் போயிருந்தேன். இதில் பாருங்க, செல்லும் போய் பையும் போய் திரும்ப செல்லும் போய் ஒரு மாதிரி பக்டப்பா இருக்கு. அந்த 19th என்னப்பா 19th இது வரைக்கும் போயிருக்கு. ஹியூஜ் லாஸ். நம்ம டேட் வச்சு ஃபில்டர் பண்ண முடியுமா? அதை ஆர்டர் ஹிஸ்ட்ரி இல்லை, பண்ண முடியாது போல. ஸோ ஐ திங்க் ஐ லாஸ்ட் அரௌண்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் அங்கே. ஆமாம், நியர்லி ஐ வென்ட் ஆன் ட்ராட் வந்து மேலே பார்த்தா தெரியும். நீங்கள் 19th இங்கே இருக்கா. ஸோ இது வந்து ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 25,500 ப்ராஃபிட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ராப்பு. ஆமாம், அரௌண்ட் 150 200 கிட்ட ட்ராப்பு. This happened on 19th, and I was staying on 19th. So 100, 300, 340. I don't know, bro. எனக்கு தெரியல ப்ராப்பரா. பட் ஒன் திங் ஐ நியூ இஸ் ஐ went short. So I mean I went on tilt. So that's for sure. So let me try to figure out what I did. MT5 இருந்தால் நான் அதில் பார்த்துருப்பேன். ஆனால் MT5 வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் பாஸ் பண்ணோன்னே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் திரும்ப ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ மை பேட், நான் ஜேர்னலும் பண்ணலை. ஸோ ஐ திங்க் ஐ ஷுட் ஹவ் வென்ட் ஷார்ட் ஹியர் வாங்கியிருப்பேன். அண்ட் தென் வென்ட் லாங். ஐ டோன்ட் நோ ப்ரோ, லைக் ஐ டோன்ட் நோ சம்திங் ஐ டிட் தட். பட் ஒன் திங் இஸ் ஷுர், ஐ வென்ட் ஆன் டில்ட். as a result பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராக்ரஸ் இங்கே போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே எங்கள் டேட் எங்கே இருக்கு? டேட் லெஃப்ட் சைடில் இருக்கான். இல்லை 19th. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். I made around 850 on buys. 19. I don't know what is up. So yeah. அடுத்தது 20th வருவோம்.
So in the trades now, I won't even consider a trade. So let's go with 22nd. So 20th and 21, I think it's a weekend. So yeah, 22nd I took Nasdaq. I went sell. Yeah, I went short, and I went long again. Bro, I think I fucked this shit up. Like 22nd. Yeah, even I went on tilt on 22nd. So 22nd on the price of so 22nd, if you can see, yeah, 22nd I have no entry. ஏன்னா இந்த இடத்துல 1 hour time frameல எனக்கு entry கிடைக்கல. ஸோ தெர் இஸ் நோ எஃபிஜி இந்த இடத்துல. ஸோ ஐ திங்க் லண்டன் செக்ஷனில் நான் ட்ரேட் எடுக்கலன்னு சொல்லிட்டு நியூயார்க்கில் டைமிங் ப்ராப்பராக இருந்ததுன்னு செக் பண்ணியிருப்பேன். டைமிங் சரியில்லை. ஸோ நியூயார்க்கில் ஐ திங்க் ஐ வென்ட் ஷார்ட் and I took a hit. அதுக்கப்புறம் I went long, I took a hit. I went short, I took a hit. I went long, I took a hit. I was fucked up, to be honest. Like sells, buys, எல்லா சைடும் அடி வாங்கிட்டேன். And then on the same day I made 1,000 broken. So yeah. 9:30. ஸோ எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ட்ரேட் என்ன பண்ணேன், எங்கே 22nd ஆமாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ட்ரேட் தேர் வாஸ் அ லாஸ் இல்லையா, ஃபார் லைக் $138 தேர் வாஸ் அ லாஸ். ஸோ எப்படின்னு பார்த்தா ஐ வென்ட் ஷார்ட். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேட் எஃபிஜி இருக்கு பார்த்தீங்களா, அது கீழே க்ளோஸ் இருந்தது. ஸோ ஐ வென்ட் ஷார்ட். எஸ்எல் இங்கே இருந்தது. ஸோ மை எஸ்எல் வாஸ் இட். ஸோ தட் வாஸ் டன். அதுக்கப்புறம் பை போயிருந்தேன். பை எங்கே போயிருந்தேன்னா ஐ திங்க் ஐ வென்ட் லாங் ஆஃப்டர் திஸ் கேண்டில் க்ளோஸ். ஸோ எஸ்எல் பார்த்தீங்கன்னா இது கீழே தான் எங்கேயாவது சம்வேர் இருந்திருக்கும். ஸோ அதுவுமே மாட்டிக்கிட்டேன். ஸோ அடுத்தது ஐ வென்ட் ஷார்ட். இந்த ஃப்ரீக்வன்சி பாருங்க. ஆஃப்டர் ஒரு 5 minutes கேப்ல I went long again in 4 minutes, and then 2 minutes I went short, and then again in 2 minutes I went long. Bro, like one. So this thing in the இடத்துல I think I seriously don't know what I did, but one thing sure, நான் பை போயிட்டு இந்த லைக் பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், பை போயிட்டு பிடிச்சிட்டேன். ஸோ இட் வாஸ் 24,679. So where was 24,679? இல்லை, ஸோ அது போவே இல்லை. நமக்கு சிஎஃபியில் வேறு சார்ட் இருக்கும். ஐ திங்க் ஐ வென்ட் லாங் அரௌண்ட் ஹியர் திஸ் ஏரியா, இந்த 3 minute எஃபிஜியில் ஐ வென்ட் லாங். அண்ட் இந்த இடத்துல ஐ திங்க் ஐ கேப்சர் லைக் $1,000. ஐ எம் நாட் ஷுர், டிஸ்கார்டில் பார்த்தா இருந்திருக்கும் எங்கள் போஸ்டர் ட்ரேட். ஸோ ஐ வாஸ் ஹோல்டிங் இட் ஃபார் லைக் 1.5 minutes. ஓகே, இது இந்த லைக் பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் 10 AM. ஸோ சாரி. ஸோ 23rd நான் என்ன பண்ணியிருக்கேன், 23rd இன் யூரோ யூஎஸ்டி ஐ கெஸ். ஆமாம், இல்லை 23rd இன் gold I made like $400. So அதை எப்படி பண்ணேன்னு பார்த்துக்கலாம். ஸோ 24th ஆமாம் 24th ஆக்சுவலாக அந்த ட்ரேட் ஞாபகம். ஸோ பக்கா பைங், நான் சரியான ட்ரேட் அது 24th. எங்க 24th gold I went long. 24th 23rd இவன் தான் இவனே தான். ஸோ கோல்டில் ஆப்வியஸ்லி வேர் லைக் புல்லிஷ். ஓகேவா, இந்த டைமில் சேம் செட்டப்ஸ் தான். லண்டன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சேம் செட்டப். வி வேர் லுக்கிங் ஃபார் புல்லிஷ் பயாஸ்.
அதுக்கப்புறம் அந்த டைம்ல இங்க வி ஹேட் திஸ் எஃப்இஜி இல்லையா, இந்த இடத்துல எஃப்இஜி இருந்தது. ஸோ ஐ வென்ட் லாங் ஒன்ஸ் திஸ் தெர் வாஸ் திஸ் ரிஜெக்ஷன் கேனல் க்ளோஸ்ட், ஐ மீன் என்டர் லாங் ஹியர். எஸ்எல் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இது கீழே இருந்தது, பிகாஸ் எஃப்இஜி கீழே வந்தாலே இட்ஸ் லைக் அன் இன்வேலிடேஷன் டு மீ. ஸோ அதுக்கப்புறம் ஐ வாஸ் லைக் 2 hours இஸ் இனஃப்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக் வெயிட்டிங் ஃபார் திஸ் ட்ரேட், லைக் 2 hours வாஸ் தேர் இல்லையா. பட் ஆஸ் யூ கேன் சி, நம்ம ப்ராப்பர் புல்லிஷாக இருந்தால் ஒரு 1 hour ஆச்சு ஹோல்டு பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த க்ளோஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணாதான் என்ன கதைன்னு தெரியும் இல்லையா. ஸோ ஐ வாஸ் லைக் ஆமாம், எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணியிருக்கோம், 1 hour ஹோல்ட் பண்ணிட்டேன் எனக்கு. ஸோ இந்த ட்ரேட் க்ளோஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டேன், ரைட். அதுக்கப்புறம் 10 minutes ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஐ கேன் ரிமெம்பர். என்ட்ரு ஆன உடனே எனக்கு வந்து ஸ்கேலிங் பண்ண கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, வரைக்கும் மேலே போயிட்டு இருந்தான். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸலண்ட் பூஸ்ட். திரும்ப ஒரு நல்ல ட்ரெண்டு பிடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல 4 hour ட்ரேட் வந்துச்சு. ஸோ ஐ மேட் அரௌண்ட் 400. ஐ ரிஸ்க் ஒன்லி 100 தான் ரிஸ்க் பண்ணேன். ஐ தாட் ஆஃப் ஸ்கேலிங் இன். ஆனால் எனக்கு 3 minutes கூட செக் பண்ண ஆகிடுதுன்னு கேட்ட 3 minute எஃபிஜி ரீட்டைல் ஸ்டார் எதுவுமே எனக்கு கிடைக்கல. இந்த இடத்துல ஆகும்போது இட்ஸ் ஆல்ரெடி ப்ரீமியம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க் தட் ஒன். ஸோ அப்படி அதனால அந்த ட்ரேட் எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபிள் ஆச்சு. ஸோ யூரோ யூஎஸ்டி longs on 23rd. 23rd எங்க? ஆமாம். அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் இந்த ட்ரேடு இதானோடனே ஐ ஜஸ்ட் நீட் அரௌண்ட் 1% ஃபார் மீ டு பாஸ் திஸ் ட்ரேட். ஸோ வந்து பார்த்தேன் ஏதாச்சும் 2 சின்ன ட்ரேட் ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணால் கூட பாஸ் ஆகிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா இட் மேட் மீ வெயிட் ஃபார் 5 hours. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வென்ட் லாங் அட் போத் யூரோ அண்ட் ஜிபிபி. ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா எப்போது 23rd ஆல்ரெடி போட்டு வச்சுருக்காங்க. இல்லை அது வேறு ட்ரேடு. 23rd ஐ வென்ட் லாங். எங்கன்னா லெட் மீ செக். இந்த எஃபிஜி டேப் ஆச்சு பார்த்தீங்களா, வி வேர் புல்லிஷ். ஸோ இந்த எஃபிஜி டேப் ஆனதுக்கப்புறம் ஐ வென்ட் லாங் அரௌண்ட். இது எங்கே நடந்திருக்கு, இது 3 மணிக்கு நடந்திருக்கா. இந்த கேண்டில் ஓப்பன்லேயே வந்து அரௌண்ட் திஸ், இந்த ஏரியாவில் ஐ வென்ட் லாங். எஸ்எல் வாஸ் பிலோ திஸ். ஐ வாஸ் எய்மிங் ஃபார் இந்த ஏரியா, இந்த ஹைஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த டெய்லி ஹை இது எடுக்கணும்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஹோப்பிங். அட் தி சேம் டைம் ஜிபிபி யூஎஸ்டியில் இஃப் யூ கேன் சி இந்த ட்ரேடிங் போட்டு வச்சுருக்கேன். சேம் ட்ரேட் நான் அங்கேயும் எடுத்தேன். ஸோ இந்த கேண்டில் டேப் ஆன உடனே இந்த லிக்விடிட்டியும் எடுத்துட்டான், நல்ல ரிஜெக்ஷனும் இருந்துச்சு. இந்த கேண்டில் ஓப்பன்லேயே நான் என்ட்ரு ஆகிட்டேன். எஸ்எல்க்கு கீழே வச்சுட்டேன். டார்கெட் இதுக்கு மேலே வச்சாலே எனக்கு 2 hour வந்துட்டான். ஸோ இப்போ வந்து இட் வாஸ் வெயிட்டிங் கேம் ஃபார் மீ. ஜிபிபியில் எனக்கு ப்ராப்பராக வரைக்கும் ஜாலியாக மேலே போயிட்டு அடிச்சுட்டான். பட் யூரோட வந்து அவன் கன்சால்டேட் ஆகிட்டே இருந்தான் ரொம்ப நேரமாக. ஸோ தட்ஸ் த ரீசன். ஸோ ஒன்ஸ் ஐ க்ளோஸ் இன் ஜிபிபி, ஐ ஆல்சோ க்ளோஸ் இன் யூரோ ஆஸ் வெல், பிகாஸ் ஆப்வியஸ்லி அக்கௌண்ட் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இட்ஸ் நோ பாயிண்ட். ஸோ எங்கன்னா கரெக்டாக இந்த டாப்பில் நான் க்ளோஸ் பண்ணேன் எக்ஸாக்டாக. ஏன்னா இந்த இடத்துல தான் ஹிட் ஆச்சு. ஆல்சோ இங்கே வந்து இந்த சைடு ஒரு அடுத்த எஃபிஜி வேறு இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் டெய்லி எஃபிஜி. ஆமாம், டெய்லி எஃபிஜி வேறு ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். ஸோ ஐ வாஸ் நாட் ஷுர் டு ஹோல்ட் இட். ஸோ அதனால தான் நான் யூரோலையும் எடுத்திருந்தேன். ஸோ இதெல்லாம் இந்த ரெண்டுத்துல ஏதாவது 1-2 hour போய் இன்னொன்று லைட்டாக பாசிட்டிவ் இருந்தால் கூட அக்கௌண்ட் பாஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு தான் ஸோ அதில் போயிருந்தேன். எனக்கு இப்போ வந்து ஸோ அப்படி வந்து இந்த அக்கௌண்ட்டை இந்த இது வந்து 1% எடுத்துட்டேன். ஸோ எனக்கு இப்போ ஞாபகம் வருது, நான் ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்பிட்டு இருந்தேன். என்னன்னா 20th 19th 22nd நான் சரியான ட்வீட்டில் வந்து ஐ லாஸ்ட் அரௌண்ட் பார்த்தாலே தெரியும். 19th 18th மட்டும்தான் ஹை, அதுக்கப்புறம் 19th, அதுக்கப்புறம் 20th வரைக்கும். 21 வரைக்குமே ஈக்விட்டியோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,300. அது 20 இது வந்து அன்ரியலைஸ் லாஸில் இருக்கும், ஏன்னா நான் அந்த எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட்டில் புக் பண்ணாங்க. பட் ஐ லாஸ்ட் அரௌண்ட் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஐ லாஸ்ட் அரௌண்ட் நியர்லி எவ்வளோ கிட்டத்தட்ட நியர்லி அரௌண்ட் $800 சம்திங். ஓகே, அண்ட் ஐ நியர்லி லாஸ்ட் இட் இன்ட்ராடே. அண்ட் த ரீசன் ஐ டிட் இட் இஸ், நீங்கள் பார்த்தாலே சரி, எனக்கு கரெக்டாக நான் வந்து எந்தெந்த ட்ரேடுன்னு சொல்லிட்டு என்னால் அந்த டைமில் நோட் பண்ணி வைக்கல.
ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் பார்த்தாலும் இட் வாஸ் ஆல் லைக் இப்போ அங்கே 5 செகண்ட்ஸில் ஹோல்டு பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கு லைக் யூ ஆப்வியஸ்லி நான் வந்து 2 லாட் போட்டிருந்தேன் ஐ வாஸ் லைக் ஃப்ளிப்பிங் த ஃபக் அவுட் லைக் டேக்கிங் தி ஸ்ட்ரேட் லைக் 16 seconds, 1 minute, 17 seconds. What, bro, this is an exact rate of how you go on tilt. So obviously I went on tilt and it happened on 19th. So 19th the trigger happened. So I went on tilt இந்த ஏரியா ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ஹோல்டிங் டைம் பார்த்தாலே தெரியும். ஸோ ஈவன் இப்போ பிளானிங் டு இன்ட்ராடே 15 செகண்டில் நம்ம சார்ட்டில் ட்ரேட் எடுத்திருந்தா கூட who the fuck holds for just 15 seconds? Literally. So this is like a full trade. Unfortunately, I managed to close this day with 800 profits. Okay, so this is like an really a lucky trade to me in the trade me as well as in the trade me. Okay, because you can see I can see இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க 19 உங்களுக்கு இந்த லாட் சைஸ் பார்த்தாலே தெரியும். ஏன்னா சார்ட்ல போய் பார்க்க முடியாது, ஆனால் இதுலயே யூ கேன் சி வாட் வென்ட் ராங்னு சொல்லிட்டு. பிகாஸ் 19 நான் ஃபர்ஸ்ட் யூஎஸ் டேக்ல எடுக்க ஆரம்பிக்கும் போது 0.3 0.3 0.3 தான் லாட் சைஸ். நான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆன டைம் வந்து ஒரே டைம்ல தான் என்ட்ரி ஆயிருக்கேன். ஸோ இந்த ரெண்டும் ஒரே டைம்ல என்ட்ரி ஆயிருக்கேன். ஸோ 0.9 தான் என்னோட ஹையஸ்ட் லாட் சைஸ் இல்லையா அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். பட் நான் வந்து 1 போயிருக்கேன் அடுத்தது. பட் ஒன்ஸ் ஐ லாஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இந்த மாதிரி ஓவர் லாட்டாக போட்டு லாஸ் ஆனதுக்கப்புறம் ஐ வென்ட் ஆன் டில்ட் அண்ட் ஐம் லைக் எனக்கு ஒரு சின்ன மூவ் வந்தால் போதும் நான் அது ரிகவரி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக் என்ட்ரிங் டூ குவான்டிட்டிஸ். நான் 2க்கு மேலே போக முடியல, எனக்கு ஞாபகம் இருக்குது. 2க்கு மேலே போக முடியல ஏன்னா எனக்கு பேலன்ஸ் இல்லை, அவ்வளோ மார்ஜின் இல்லை எனக்கு லெஃப்டில் 25K அக்கௌண்ட்டில். ஸோ ஐ வென்ட் ஆன் 2 லாட்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஐ டிட். அதுக்கப்புறம் கரெக்டாக வின்னிங் ட்ரேடில் வந்து ஐ திங்க் ஐ வென்ட் ஆன் 1.7 1.5. ஏன்னா அட் திஸ் பாயிண்ட் எனக்கு எல்லாமே லாஸ் புக் பண்ணனால மார்ஜின் எனக்கு ரொம்ப லாஸ் ஆனதுனால என்னால் 2 குவான்டிட்டி கூட போக முடியாது. என்னோட ஹையஸ்டே 1.5 தான். ஸோ அதில் வந்து ஒரு பையிங் ட்ரேட் போயிட்டு ஒரு வழியாக நான் I went on long and I booked around this one. So I hold it for like 27 minutes. I think I will எப்போ 19th எனக்கு பார்த்தா ஞாபகம் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். 19th அந்த வின்னிங் ட்ரேட் ஞாபகம் இருக்கு. புக் பண்ணிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். இந்த லெக் தான். ஆமாம், இந்த இடத்துல ஃபுல்லாமே நான் லாஸ் ஆகிட்டேன். ஓகே ஞாபகம் இருக்கு. இந்த இடத்துல இந்த சைட் ஃபுல்லாக லாஸு. இந்த சைடு வந்து ஏன் லாங்ஸ் போனேன் அப்படின்னா, கடைசி ட்ரேடுன்னு சொல்லிட்டு ஏன் லாங் போனேன் அப்படின்னா, இதுக்கு வந்து எனக்கு பயஸ் இதுக்கு வந்து இந்த லெக்குக்கு வந்து ஐ ஹேட் ப்ராப்பர் கன்விக்ஷன். ஆனால் இதுதான் வந்து நான் ரிவெஞ்ச் மோடில் தான் இருந்தேன். ஆனால் ஜஸ்டிஃபைங், பட் எனக்கு கன்விக்ஷன் இருந்தது திஸ் வில் சம்வேர் லைக் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு 2 hours வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐ வென் இந்த ப்ரீவியஸ் 1 hour லோ பார்த்தீங்கன்னா இது. ஸோ இந்த லோ ஸ்வீப் ஆகிட்டு திரும்ப உள்ளே வந்துட்டான். ஆல்சோ இஃப் யூ சி அட் திஸ் ஒன் எங்கன்னா இந்த 1 hourல பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் ஸ்வீப் எங்கே ஆச்சுன்னா 11:30. ஸோ 11:30 தான் ரிவர்சல் ஆகுது. ஸோ இப்போ இஃப் யூ ஸ்டடி 1 hour PO3 இந்த 30th இந்த ஜோன் வந்து முக்கியமாக சம்டைம்ஸ் ரிவர்சல் நடக்கும். இந்த ரிவர்சல் இங்கே நடந்ததுனால இது எனக்கு இன்னொரு கன்விக்ஷனும் கூட. ஸோ ஐ வென்ட் லாங் அட் ஒன்ஸ் திஸ் கேண்டல் க்ளோஸ். எஸ்எல் வந்து இது கீழே தான் எங்கேயும் இருந்தது. ஐ திங்க் ஐ டிட் திஸ் ஆன் 15 seconds. எஸ்எல் இது கீழே தான் இருந்தது. அப்புறம் ஐ வாஸ் லைக் இது ஃபுல்லாக கூட ஹோல்டு பண்ணல. நான் வந்து என்னடா இவ்வளோ தூரம் போகிறானேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் கேண்டில்ஸ் இருந்துச்சு. ஐ வாஸ் ஆக்சுவலி அப்ரைட் இன்னொரு கால் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் இந்த ரேஞ்சோட ப்ரீமியம் போன உடனே ஐ திங்க் ஐ க்ளோஸ் அரௌண்ட் திஸ். ஆமாம், இந்த ஏரியாவில் க்ளோஸ் பண்ணிட்டேன். பார்த்தா ஐ திங்க் இட் வில் பி லைக் அரௌண்ட் 23 minutes. ஆமாம், எக்ஸாக்டாக இந்த ஈக்குவல் ஐ வாஸ் மை டார்கெட். அதுக்கு மேலே இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன், இந்த கேண்டல்லே க்ளோஸ் பண்ணிட்டேன். யா that was the trade that I went long here, but that doesn't justify what I did here is right. So this is like a shameful behavior. I was just lucky. அவ்வளோதான் சொல்லுவேன். இல்லைன்னா I would have blown this account, but I was just lucky. ஸோ on 22nd நான் என்ன பண்ணியிருக்கேன், 22nd நான் ஞாபகம் 22nd என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு obviously I will trade at 9:30. I think I went long around somewhere around here.
அதே தான் சேம் பேட்டர்ன் தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் 0.6 லாட், அதுக்கப்புறம் 1, இதுலேயே எனக்கு 1% லாஸ் ஆன உடனே ஐ திங்க் ஐ வென்ட் ஆன் செல் அண்ட் ஐ ஐ ஐ லைக் பக்கெட் லெட்ஸ் கோ 2 லாட்னு சொல்லிட்டு ரெண்டாக போயிட்டு இது பண்ணிட்டுங்க. ஸோ தட்ஸ் லைக் அந்த கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 1.7 தான் எடுக்கிற மார்ஜின் இருந்தது. ஸோ அந்த ட்ரேட் எடுத்துகிட்டு ஐ வாஸ் ஹோல்டட் ஃபார் லைக் 1 hour 45 minutesனா எந்த ட்ரேட் அது? Probably like this one. I'm not sure, bro. I'm not sure. தெரியல இந்த ட்ரேட் சொல்லிட்டேன், ஞாபகம் இல்லை. பட் yeah. So I somewhere I made and recovered all these things. ஸோ அதனால எனக்கு அன்ரியலைஸ்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மி. ஏன்னா இந்த 23rd 19th முடிக்கும் போது வந்து எனக்கு 200 தான் நெட் லாஸ்ல இருந்தது இல்லையா. ஆனால் ஐ மேட் அரௌண்ட் 850. அது போகவும் 200 தான் நெட் லாஸ்ல இருக்குன்னா ஐ லாஸ்ட் அரௌண்ட் $1,000 இயர். ஓகே, அதுக்கப்புறம் இந்த 850 எடுத்து டேலி பண்ணியிருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம கிட்டத்தட்ட ஆயிடுச்சு 300 கிட்ட வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 400 450, இங்கே இதோட சேர்த்து ஒரு 500 600 700 800. Again I lost about 800 in this trade in these bunch of hills that I went. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா I made around 1,000. So this is like I was in a heavy drawdown and I recovered back. I was in a heavy drawdown and I recovered back. So that's what the thing I happened, and I'm not proud of this. So I should never ever do this in my funded account, and as of now நான் பண்ணுறதில்ல. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை ஐம் அவாய்டிங் இன்ட்ராடேனா எனக்கு இதுதான். ஸோ ஐ வில் மேக் அ வீடியோ அபவுட் சைக்காலஜி ட்ரில்டிங் எப்படி அவாய்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. பட் ஃபார்ச்சுனேட்லி ஐ மேட் அண்ட் ஐ எஸ்கேப் ஃப்ரம் தட். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ட்ரேட்ஸில் வந்து ஐ ஸ்டிக் பேக் டு மை செட்டப்ஸ். ஸோ அஸ் யூ கேன் சி, ஸோ த ஒன்லி ட்ரா டவுன், இப்போ இந்த 2 மேசிவ் ட்ரா டவுனையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னு நீங்கள் இந்த 19th 22 ரிமூவ் பண்ணிட்டா like this would have been a beautiful account. But these intradays in the setups illam edutadanaala I'm like mentally I was in a lot of pain during these days because it's a step 2 account and I was very close to blowing it. So yeah, I was under pressure, but yeah, we made it back. We gave a comeback, but I'm not proud of that. But inga pathina theriyum, இங்கே 4 17 18th ஆரம்பித்தோம். 19th this is where we ended the day with positive 83%, sorry $83. கிட்டத்தட்ட we lost so much on that time. அதுக்கப்புறம் 22nd we made around 1,000. ஸோ அதில் I think 244 வந்து நமக்கு நெட் நல்லா இருக்குன்னா I lost around 800. So that's nearly 1% $250. So that's nearly like like 3% I have. ஆமாம், 3% வந்து ஒரே நாளில் ட்ரா டவுன் ஆகுறதுங்கிறது இட்ஸ் நாட் ரைட் திங். அதுக்கப்புறம் வி லைக் took proper setups, recovered back. So yeah, பட் இந்த 2 இல்லைனாலுமே வந்து லைக் ஐ would have been profitable. இந்த இது இல்லைன்னா இப்போ ஏதாவது டிட் ஸ்ட்ராங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக நம்ம ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தா ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா 4 நாளில் கிளியர் பண்ணிட்டேன். பட் செட்டப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டில்ட்டிங் பண்ணது விட்டுருவேன். பட் அது போக நம்ம எடுத்த செட்டப்ஸ் எல்லாமே இட்ஸ் பேசிக் செட்டப்ஸ் தான். நம்ம போட்டு பிரேக்கர், மிட்டிகேஷன், வாட்டர் பிளாக் அது வந்து காம்ப்ளிகேட் பண்ணல. ஒரு ப்ராப்பராக டெய்லி பயாஸ் வந்து டிரைவ் பண்ணுறோம். அந்த பயாஸ்க்கு ஏற்ற செட்டப்ஸ் தான் எடுக்கிறோம். At the same time, அந்த செட்டப்ஸ் ஃபாலோ ஆகும்போது we should have a conviction. அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் சயின்ஸ்ன்ட்டு ஒன்று இருக்குது, அந்த பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டெய்லி பேஸ் பேரிஷாக இருந்ததுன்னா இஃப் யூ வென்ட் டேப்ட் அண்ட் இந்த இடத்துல டோஜிக்கு அப்புறம் இஃப் யூ ஆர் கெட்டிங் பேக் டு பேக் செல்லிங் கேண்டில்ஸ் இன்சைட் திஸ் 1 hour FTG, this is a proper sell. So you should have went long at this candle. 8 மணிக்கு you should have went short, sorry long, you should have went short and yourself should have been above this one. You would have been able to made profit in this. இது வரைக்கும் பிடிக்கலனா கூட இந்த 1 hourல you would have made around 2 hour at least. இதோட இது பண்ணீங்கன்னா 2 hour வந்துடும். So that's like kind of a setups for me. But இந்த setups பார்த்தீங்கன்னா it will be working excellently on trending market.
அண்ட் சாப்பி ஆர் சாப்பின்ட்டுல ஒரு மாதிரி ரேஞ்சிங் மார்க்கெட்டில் இப்போ ரேஞ்ச் டிக்கெட் will work, இல்லைன்னா வந்து கொஞ்சம் எஸ்எல்ஸ் வாங்கும். ஸோ ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் மந்த் வந்து நமக்கு நல்ல மார்க்கெட் மூவ் இருந்தனால we could have been able to இது கேப்சரைஸ் இட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெய்லி பயாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் புல்லிஷ். இந்த கேண்டில் நான் பார்த்தேன், இது பார்த்துட்டு இங்கே லாங் போகலாமா வேணாமான்னு யோசிச்சிருந்தேன். பட் ஐ டுக் அ கால் தட் ஐ டு நாட் வாண்ட் டு கோ லாங் பிகாஸ் தேர் இஸ் அ லாட் ஆஃப் எஃப்இஜிஸ் ஹியர். இந்த இடத்துல நிறைய இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஐ தாட் அட்லீஸ்ட் யூ ஷுட் கம் இன் டு தீஸ் ஏரியாஸ். பட் சி market is carrying out this momentum. So this is the longs that we got here. And எடுத்துடணும் அப்படின்னா should have been kept that low as RSL, and 2 hour would have been here. இல்லைனா வெயிட் பண்ணால் கூட 1 hour க்ளோஸ் வெயிட் பண்ணால் we still have 30 minutes more. obviously 2 hour அடிச்சிருப்போம், இல்லைனா இங்கே க்ளோஸ் பண்ணால் கூட சரி. But this happened at the Asian session, so we had no point. நம்மளால ஏசியன் செஷன் எடுத்துருக்க முடியாது. பட் 2 AM எடுத்தோம்னா I think after this candle is open, we went long SLs below this 1 hour FPG, we would have still had around 1.5, but இவ்வளோ தூரம் போயிருந்தா தான் நான் எக்ஸிட் ஆகிருப்பேன். ஸோ தெரியல, மேபி ஐ ஷுட் ஹவ் வெயிட் ஃபார் லைக் another 2 candles or something. So yeah, that's the trade recap for Stepto account. So as you can see, the final conclusion என்னன்னா, I didn't pass that account in a proper textbook way, even though I had some ஒரு சின்ன பெரிய ஃப்ளாஸே இருந்தது. I went into tilt, but fortunately I recovered. But still it's not acceptable. I went into tilt, I went into revenge trading, loss recover பண்ணுன்ற மோட்ல I was doing that. So if you are also doing that, it's wrong too. If it happens, it's okay, but make sure you do not repeat it again and again and again. And இப்போ இன்னைக்கு நம்ம டில்ட் ஆகிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு டோன்ட் ட்ரேட். அண்ட் ஒரு 2 days 3 days if you have that in your brain, please do not trade again and again and again. ஒரு 2 days 3 days வந்து கேப் எடுத்துட்டு coming back again and taking trades with following your proper setups models without going tilt again is the proper way to pass the accounts, I guess. So yeah, that's how I passed the step 2. So yeah, the video 50 minutes ஆயிடுச்சு. So I hope I made sense. So yeah, I will close this video for today, and until next video, stay safe. This is your Bicycle K signing off. Bye bye.